விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தீயா வேலை செய்யணும் மிஸ்டர் நல்ல தம்பி. பார்த்துட்டே இந்த டைம் அடிச்சு ஒன்னு கதற விடுறான். அந்த கோயிலுக்கு நான் போனது இல்ல. இறங்கடா டேய். டேய் டேய் ஏம்மா 2 பேரும் சேர்ந்து இழுத்து போட்டோம்னா 3 பேரும் ஜாலியா போயிடலாம். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. சண்டைக்கு நான் வந்து இறங்க மாட்டேன். தான் ட்ரெண்டி நான் அவாய்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். அதை முடியலங்கிற பட்சத்துல இறங்கணும்னா அட்டி வெளுத்துருவேன் நான். இந்த மாதிரி பைத்தியக்கார பயில்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படுறேன் பாரு. இந்த குச்சைஸ் மண்டியா நீலாம் ஒரு ஆளு நீ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இந்த குச்சை ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரோட ஐஸ் பாய் விளையாடுறா? சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? சங்க அறுந்துருமா? ஏ மக்கட்டா 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 டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. சும்மா டைம் பாஸ் போர் அடிக்குது. ஆடா மூதேவி மூதேவி மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் இல்ல அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். You please this song stop me. Nobody back can stop me. 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாதுல்ல. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வான்னு உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்ன டேய் இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. இதுதான் இடைவெளியின் அட்ட ஷாட். ஆம்பளையா இருந்தா நேர்ல வா பாக்கலாம். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. சீக்கிரம் பிடிக்கணும். இல்ல நான் இதை தொடரும் நினைக்கிறேன். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பிரச்சனை அங்க இருக்க இத்தனை பேர் இருக்கோம்லனே. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அறிவுகட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. ஐயோ அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. நான் ஆறேன். இந்த பாரா நீ சுத்த பணமாட்ட கிளம்புடா. உடுகு முதல்ல ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. சத்தியமா சொல்றேன் அடிச்சு 2 பேரோட ஓட விட்டுடுவேன். மானம் போல திருப்பி வராது பாத்துக்கோ. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ என்ன பாக்குற? இது நானே செஞ்ச கை துப்பாக்கி ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். சாம்பார் ஆப்பு எனக்கு. நான் இவனுல மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவி சந்தேகப்பட முடியாது எவன் இருந்தாலும் சரி. வெட்டி சாச்சு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சொல்லி போட்டீங்கல்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. வீச்சுதான். துப்பாக்கியா கீழே ஓடு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்னடா உன்கிட்ட பேசுறது? சுட்டிட்டு தாண்டா உன்கிட்ட பேசுவேன். வர்றேன் திரும்ப வர்றேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அந்த இனாம்